ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் 5 மந்த்ஸ் இருக்கு இல்லையா? நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி அண்ட் மார்ச். இந்த மந்த்துக்குள்ளே நீங்கள் எப்படி வந்து நெக்ஸ்ட் 5 மந்த்ஸ்க்கு என்னெல்லாம் பிளான் பண்ணணும், கிளாஸ் 12 அண்ட் ஆல்சோ நீட் ப்ரிப்பரேஷன் ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, 11th போர்ஷன் எப்படி கவர் அப் பண்ணுறது, எல்லாத்துக்கும் டீட்டெயில் பிளான், எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது, ஜனவரி மந்தில் உங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, டிசம்பர் மந்தில் என்ன பண்ணுவாங்க, எப்படி ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணணும், எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சார் என்ன பண்ணுறதுனே தெரியல சார், 12th இருக்குது, நீட் இருக்குது, எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறேன்னு தெரியல சார் ஜெய் இருந்தாலும் நீங்களும் இந்த வீடியோஸ் பார்க்கலாம், ஜெய் எழுத போகிறீங்கனாலும் ஓகே. ஸோ எல்லாத்துக்கான ஆன்சரும் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஃபார் கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான். ரிப்பீட்டர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் செட் ஆகாது, ஏன்னா நான் வந்து ஸ்கூலோட பேலன்ஸ் பண்ணி இதை நான் சொல்லியிருப்பேன். ரிப்பீட்டர்ஸ்க்கு நெக்ஸ்ட் 5 மந்த்ஸ் பிளானை நான் கண்டிப்பாக போடுறேன். கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ் தனி, கண்டிப்பாக ரிப்பீட்டர்ஸ் தனி. ஸோ இது கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஓகே, ஃபார் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பிகினர் அண்ட் டாப்பர் லெவல் யாராக இருந்தாலும் நீங்கள் இது ஃபாலோ பண்ணலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சேலஞ்சே என்னென்னா, 12th இருக்கக்கூடிய போர்டு எக்ஸாம் சிலபஸையும் எப்படி நீட்டில் இருக்கக்கூடிய 11th அண்ட் 12th சிலபஸை மேனேஜ் பண்ணுன்றது தானே. ஸோ அதுக்கு வந்து நெக்ஸ்ட் 5 மந்த்ஸ் பிளான் ஃப்ரம் நவம்பர் டு மார்ச். மார்ச்சில் உங்களுக்கு போர்டு எக்ஸாம் முடியுது, அது வரைக்கும் நான் ஒரு பிளான் தரேன். அதுக்கப்புறம் ஏப்ரல் அண்ட் மேல அதுக்கு ஒரு பிளான் நம்ம லேட்டரான் பார்க்கலாம். பட் டோன்ட் வரி அபவுட் ஏப்ரல் அண்ட் மே நவ். பட் அதுக்கும் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஏப்ரல் அண்ட் மே மந்த்து நீங்கள் எப்படி ஜாலியாக நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த மந்த்ஸை மட்டும் நீங்கள் நல்லா பண்ணாலே போதும். ஏப்ரல் அண்ட் மே சூப்பராக போகும். நீட் எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கு டாக்டர் சீட் 100% உங்களுக்கு கிடைக்கும். காரணம் என்னென்னா, இந்த 5 மந்த்ஸ் தான் கீ. இப்போ நம்ம நல்லா பண்ணால் அது சூப்பராக பண்ணலாம், அந்த லாஜிக் தான். ஓகே, அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கவனிங்க, நம்ம நவம்பர் மந்தில் இருக்கோம். நீங்கள் நவம்பர் மந்தில் டெய்லி 1 hour நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, இதுக்குன்னு நீங்கள் எந்ததுனாலும் நம்ம எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணிக்கலாம். பட் டெய்லி 1 hour, அது மார்னிங்காக இருக்கலாம், நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கலாம், எதுனாலும் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் 1 hour மட்டும் நீங்கள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த நவம்பர் மந்த்து ஃபுல்லாகவே, நவம்பர் அண்ட் டிசம்பர் மந்த்துமே சரி, இந்த நான் இப்போ கொடுத்துருக்கேன் பாருங்கள், டெய்லி 1 hour ஒரு கால்குலேஷனை போட்டு பார்க்கணும். 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கால்குலேஷன் ஃபாஸ்ட்டாக போட தெரியல. எல்லாருக்கும் மல்டிப்ளை பண்ண தெரியும், டிவைட் பண்ண தெரியும், அடிஷன் சப்ராக்ஷன் தெரியும், ஆனால் எது பண்ண தெரியாது, ஃபாஸ்ட்டாக பண்ண தெரியாது. அந்த இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா டெய்லி ஒரு கால்குலேஷன் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அந்த 1 hour டைம் நீங்கள் ஒதுக்கிடுங்க. ஒரு கால்குலேஷன் கண்டிப்பாக உங்களோட நீட் ப்ரீவியஸ் இயர்ஸ் ஆர் உங்களோட மாடியூல் ஏதாவது ஒன்று எடுத்து பின்னாடி சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பா இல்லையா, அந்த சொல்யூஷன்ஸில் ஸ்டெப்ஸ் போட்டிருப்பான் பாருங்கள். அந்த ஸ்டெப்ஸில் ஒரு பெரிய கால்குலேஷன், நியூமரேட்டர், டினாமினேட்டர், ரூட் போட்டு ஒரு கால்குலேஷன் இருக்கு பாருங்கள். அந்த கால்குலேஷனை டெய்லி ஒன்று ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு சாப்டர் ஃபார்முலாஸ், டெய்லி ஒரு சாப்டரோட ஃபார்முலாஸை எடுத்து பார்த்துருங்க. அது எந்தனாலும் சரி, எதர் இன் ஃபிசிக்ஸ் ஆர் இன் கெமிஸ்ட்ரி ஆர் இன் பயாலஜி, ஒரு சாப்டர் கண்டிப்பாக என்ன பண்ணிடுங்க, ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ டயக்ராம்ஸ், ஒரு சாப்டர் படிக்கிறீங்கன்னா டயக்ராம்ஸு, கிராஃப்ஸு, டேபிள், பயாலஜி அண்ட் நேமிங் ரியாக்ஷன் இன் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ த மெக்கானிசம்ஸ், ஏதாவது ஒரு சாப்டர் சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணி முடிங்க. கண்டிப்பாக ஒரு கால்குலேஷனும் ஃபார்முலா ரிவிஷன் டெய்லி ஒரு சாப்டர் பண்ணியே ஆகணும். ஓகே, இது நவம்பர் அண்ட் டிசம்பர், இது கண்டிப்பாக இது ஃபஸ்ட்டு உள்ளதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி 11th அண்ட் 12th பேலன்ஸ் பண்ணணும், கரெக்டாக இல்லையா? ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். கிளாஸ் 12 நீங்கள் நவம்பர் மாதம் இருக்கீங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம 12th படிக்கிறதும் நீட்டுக்கு படிக்கிறதும் ரெண்டுமே என்னது, ஈக்குவலண்ட். நம்ம கிளாஸ் 12 இப்போ உள்ள போர்ஷன்ஸே உங்களுக்கு எதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்துருச்சுன்னா, நீட்டுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. சார் என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் பார்க்குறீங்களே போர்டு எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நீட்டுமே ஒரு லெவல் ஈக்குவலண்ட்லி டஃப். ஓகே, டஃப் தான். டஃப் மீன்ஸ் தே ஆர் இன் ஈக்குவல் லெவல் வந்துருச்சு. ஸோ நீங்கள் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 போர்டு எக்ஸாம் நல்லா படித்தாலே போதும், நீட்டுக்கும் ஈக்குவலண்ட்டாக படித்தது மாதிரி. இது என்ன நம்புங்க, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நான் சொல்கிறேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் இதை பர்சனலாக சொல்கிறது அதுதான். ஸோ இன் போத் லெவல்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் கோயிங் டு பி ஈக்குவலண்ட். அதனால நம்ம நீட்டுக்கு படித்தாலும் சரி, 12th ப்ரிப்பேர் பண்ணாலும் கிளாஸ் 12 சிலபஸை நம்ம கவர் அப் பண்ணிடலாம். நீட்டு சிபிஎஸ்சி ரெண்டு ஈக்குவலண்ட்டாக நல்லா படித்தாலே போதும். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன படிக்கிற மாதிரி வரும். இப்போ நீட்டுக்கு படிக்கிறோம் ஃபுல்லாக எம்சிக்யூஸ், எக்ஸ்ட்ரா என்ன, டெரிவேஷன், ரீசனிங் கொஸ்டின்ஸ், டெஃபினேஷன். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக டெரிவேஷன்ஸ் இருக்க போது, ரீசனிங் கொஸ்டின்ஸ்ன்னு இருக்கும், அப்புறம் டெஃபினேஷன்ஸ். இதை வந்து கண்டிப்பாக நல்லா பண்ணணும் எக்ஸ்ட்ரா. ஸோ எக்ஸ்ட்ரா நீட்டு ப்ரிப்பரேஷனை தாண்டி இதை நீங்கள் கண்டிப்பாக சிபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ கிளாஸ் 11 நம்ம நவம்பர் மாதத்தில் இருக்கோம். கிளாஸ் 11 கரெக்டாக இந்த டைம் நவம்பர் மந்தில் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்ரெடி நீங்கள் சில பேர் வந்து 2 வருஷம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், 1 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம். வாட் எவர் யூ டூ, நீங்கள் என்ன பண்ணணும்னா வீக் ஏரியாஸை கண்டுபிடிங்க. எதில், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் ஒரு பிளான் போடுங்க. யூ டூ அ செல்ஃப் அனாலிசிஸ், டோன்ட் கம்பேர் யோர் செல்ஃப் வித் சம்மன்.
ஓகே, டூ அ செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா பிசிபியில் எதெல்லாம் உங்களோட வீக் ஏரியாஸ், என்னென்ன சாப்டர் வீக்காக இருக்கேன், என்னென்ன கான்செப்ட் மட்டும் எனக்கு தெரியல சார், எனக்கு இந்த ரிலேட்டிவ் மோஷன் மட்டும் புரியல சார், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நல்லா தெரியுது பட் ரோலிங் மோஷன் எனக்கு புரியல. ஃபைண்ட் த வீக் ஏரியாஸ், எது ஸ்ட்ரென்த் எது வீக்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஒரு இதில் ஒரு கேம் போகிறோம், ஒரு மேட்ச் நடக்குதுன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் பண்ணி யூ வின் த கேம். ஸோ அது மாதிரி you make a your own strategy. நீங்கள் எதில் ஸ்ட்ரென்த் வீக்னஸ்னு கண்டுபிடிச்சி வீக் ஏரியாஸை உள்ளதை என்ன பண்ணுங்கள், ஃபுல்லி கான்சன்ட்ரேட் ஆன் திஸ். ஸோ நவம்பர் மந்த்லேயே நீங்கள் எதுக்கு படிக்கணும், 11th படித்தே ஆகணும். நீங்கள் உங்கள் இன்ஸ்டியூட்டு, நீங்கள் நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கிறீங்க கரெக்டாக, அதுக்குள்ளெல்லாம் நான் போகலை. நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இதை பண்ணியிருக்கணும். வெளியில் இன்ஸ்டியூட்டில் போய் நான் எக்ஸாம் எழுதுகிறேன், டோன்ட் கன்ஃபியூஸ், டூ மச் கன்ஃபியூஷன் தேவையில்லை. நீங்கள் எந்த எக்ஸாம் எதனாலும் பண்ணிட்டு போங்க, டெய்லி 1 hour இதை பண்ணி ஆகணும். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் எதனாலும் சரி இதை பண்ண ஒரு ஹேபிட் ஷுட் பி கெப்ட், இந்த ஹேபிட் இருக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி கிளாஸ் லெவலில் வீக் ஏரியாஸை கண்டுபிடிங்க. நவம்பர் அண்ட் டிசம்பர் மந்த்து தான் 11th படிக்க முடியும். 11th இதுக்கு மேலே டைம் கிடையாது. 11th இதுக்கு இப்போ படித்தாதான் உண்டு. ஓகே, அதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ கிளாஸ் லெவலில் வீக் ஏரியாஸ் கண்டுபிடிச்சி ஃபுல் வீக் கான்சன்ட்ரேட் ஆன் திஸ். டெய்லி 1 hour போதும். கிளாஸ் 11க்கு 1 hour போதும். டெய்லி 1 hour நீங்கள் படித்தாலே ஒரு கான்செப்டை கவர் பண்ண முடியும். அது எய்தர் இன் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி இன் பயாலஜி. சார் என்ன சார் ஒரு கான்செப்ட் போதுமா சார்? காரணம் என்னென்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கூலில் நிறையா ப்ரெஷர், ஸ்கூலில் எக்ஸாமு, நீங்கள் வெளியில் இன்ஸ்டியூட் படிச்சிங்கன்னா அங்கே எக்ஸாமு, அவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாம்ஸ்க்கு நடுவில் கூட நீங்கள் 1 மணி நேரம் 11th ஒதுக்கிடுங்க. அந்த ஒரு எங்கெல்லாம் வீக் ஏரியாஸ் இருக்கோ அந்த வீக் ஏரியாஸில் ஒரு கான்செப்ட், அது ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரி, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பண்ணால் கூட போதும். 11th உட்காந்துருங்க. இது மாதிரி நெக்ஸ்ட்டு 45 நாள் இல்லை 60 days, நவம்பர் அண்ட் டிசம்பர் ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 60 days. இப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து 45 daysன்னு வரும் இல்லையா? ஸோ எதுனாலுமே சரி 60 to 45 கான்செப்ட்ஸ் என்ன வந்துடும், கவரப் ஆகிடும். கம்ப்ளீட் நவம்பர் அண்ட் டிசம்பர் எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கான்செப்ட்னு எடுத்தாலே. இஸ் தட் கிளியர்? ஸோ அது மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கான்செப்ட் பண்ணாலே என்ன பண்ணிடலாம், we can improve on the வீக் ஏரியாஸ். வீக் ஏரியாஸை நம்ம கிளியராக பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் நவம்பர் மந்தில் பண்ண வேண்டிய ஒன்று. இப்போ நம்ம டிசம்பர் மாதம் இருக்கும். டிசம்பர் மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, நவம்பரில் என்ன சொல்லியிருந்தேன், டெய்லி 1 hour பண்ண சொல்லியிருக்கல, அதை வந்து டிசம்பருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். நோ டவுட் இன் தட், கண்டிப்பாக பண்ணணும். இதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஸ்கூல் ஒர்க்கெல்லாம் ஸ்கூல்லேயே முடிச்சிருங்க. ஏன்னா டிசம்பர் மாதம் உங்களை போட்டு இப்படி ஜாம் பண்ணுவான். ஓகே, உங்களை போட்டு நசுக்குவான். அப்போது ஸ்கூலில் கொஞ்சம் டைம் கிடைச்சாலும், ஃப்ரீ பீரியட் கிடைச்சாலும் போய் என்ஜாய் பண்ணிக்கிட்டு, நான் இந்த வருஷத்தோட என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவே முடியாதுலாம் சில பேர் ஐயோ ஃப்ரெண்ட்ஸுன்னுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வருஷம் கழிச்சு உங்களுக்கு எங்கே இருப்பானே தெரியாது. அவன் வேறு இடத்துல இருப்பான், நீங்கள் வேறு இடத்துல இருப்பீங்க. உங்களோட ட்ரீம் என்ன, வாட்ஸ் யூர் ட்ரீம்? ஏதாவது ஒன்று கொடுக்காம எதுவும் ஒன்று கிடைக்காது கையில். ஒன்று கொடுத்தா தான் இன்னொன்று கையில் கிடைக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து நீட் எக்ஸாமுக்கு ரெடி ஆக போகிறீங்க. அப்போது ஏதாவது ஒன்று தியாகம் பண்ணி தான் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓரமாக வைங்க. ஸ்கூலில் வந்து அந்த டைமில் ஃப்ரீ டைம் கிடைக்குதா, உட்காந்து படிங்க. ஓகே, மற்றவங்களுக்கு வேறு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், உங்களுக்கு நீட்னா டோன்ட் வேஸ்ட் டைம். ஓகே, ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் மேண்டரி. நீங்கள் ஒரு விஷயம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் வாட்ச் கையில் வச்சுக்கோங்க. ஒரு ஒர்க்கை செய்ய எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓகே, இவ்வளோ டைம் நம்ம படிச்சிருக்கோம், ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கலாம். 10 minutes கரெக்டாக பிரேக் எடுத்துகிட்டு போதும். அடுத்து யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன். இப்படி ஒர்க் பண்ணி படிக்கிறவங்க தான் இன்றைக்கி டாக்டர்ஸாக இந்த வருஷம் அட்மிஷன் வாங்கியிருக்காங்க. சார் நான் இதெல்லாம் பண்ணாமல் ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கணும், நிறைய என்ன வச்சுருக்கணும், எக்ஸ்ட்ரா நிறைய காசு வச்சுருந்தேன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். அப்போ கூட நீங்கள் மெடிக்கல் காலேஜ் போனீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எங்கே போனாலும் உங்களை விடாது. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணால் தான் யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் மேண்டரி. சி த வாட்ச் ஆல்வேஸ். வாட்ச் பார்த்து ஒர்க் பண்ணுங்கள் இந்த விஷயத்தில். ஓகே, ஸோ இன் ஃப்ரீ டைம் இன் ஹோம் யூ ஹாவ் அதர் ஒர்க்ஸ். ஸோ பெட்டர் டு ஸ்கூல்லே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துருங்க. வீட்டில் வந்து உங்களுக்கு மற்ற வேலை இருக்குது, டெய்லி 1 hour இது பண்ணணும். ஓகே, எஸ், மற்ற ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ கிளாஸ் 12 சிலபஸை டிசம்பரில் எப்படி சார் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னா, ஸ்கூல் எக்ஸாம்ஸ் ஆர் ஆல்ரெடி பீன் ஷெட்யூல்டு. ஸ்கூலில் என்ன பண்ணிட்டான், ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கான். ஸோ டிசம்பரை ரொம்ப யோசிக்காதீங்க. டிசம்பர் மாதம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்கூலில் ஆல்ரெடி எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கான். உடனே பார்த்துட்டோம் ஐயோ எக்ஸாம் ஷெட்யூல் ஆகிடுச்சு, நான் படிக்கவே இல்லை, அப்போல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. ஆல்வேஸ் டூ திஸ் 3 things. செல்ஃப் அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்கள். பி காம், டோன்ட் கெட் பேனிக். ஐயோ டிசம்பர் வருஷம் வந்துருச்சு, ப்ராக்டிக்கல் அடுத்த மாதம் எப்படி படிக்க போகிறேன், டோன்ட் கெட் பேனிக். ஜஸ்ட் பி காமாக இருந்துட்டு உங்களை செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்கள்.
செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் வீக் ஏரியாஸ் இருக்குது. மெயினாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நீட்டுக்கு கரெக்டாக. பயாலஜி வந்து ஜேஇக்கு உங்களுக்கு மேக்ஸும் தேவைப்படும் இல்லையா? ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்டுமே போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் கான்சன்ட்ரேட். சில பேர் பியூர் சயின்ஸ் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, சில பேருக்கு மேக்ஸும் படிச்சாகணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் வீக் ஏரியாஸை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணாலே போதும். இது 100% யூ கேன் வெரிஃபை திஸ். கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். டிசம்பர் மாதம் நிறைய ஸ்கூலில் ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் ஷெட்யூல் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது அந்த எக்ஸாம்ஸையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும், கூட வீக் ஏரியாஸையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரணும். சார் நான் எக்ஸாம் மட்டும் தான் சார் பார்ப்பேன், எனக்கு வீக் எது ஸ்ட்ராங் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இது எப்போ தெரியும்? ஜனவரி மாதம் எக்ஸாம் எழுதும்போது 1 மார்க்கு நிறைய மிஸ்டேக் ஆகிடுச்சு, 2 மார்க் 5 மார்க் எனக்கு தெரியலன்னு வருவீங்க. அன்றைக்கி தான் வீக் ஏரியாஸ்லாம் நம்ம விட்டுட்டோமேடா, இதெல்லாம் நான் முன்னாடியே படித்து வச்சுருக்கணுமேன்னு நினைப்பீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், அப்பப்போ உள்ளதை அப்பப்போ பண்ணிடுங்க. ஸ்கூலில் டைம் கிடைக்குதா ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. டிசம்பர் மாதத்தில் ஸ்கூலில் டெய்லி எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணதை அதையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு வீக் ஏரியாஸை இம்ப்ரூவ் பண்ணிடுங்க ஆல் த 4 சப்ஜெக்ட்ஸில். ஓகே, டிசம்பர் மாதம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்கூல் எக்ஸாம்ஸை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது. கண்டிப்பாக யூ ஷுட் ட்ரை டு கெட் குட் மார்க்ஸ். கண்டிப்பாக மார்க் வேணும். ஓகே, போர்டு எக்ஸாமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறாங்க. நான் நீட் எக்ஸாம் படிக்கிறேன் சார், நான் பெரிய நான் ஆனால் டாக்டர் தான், எனக்கு போர்டு எக்ஸாம்லாம் எனக்கு இது இல்லைன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் அ சீரியஸ் மிஸ்டேக் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங். டோன்ட் டூ தட். ஓகே, அதுக்கான ரீசனையும் நான் சொல்கிறேன். பட் திஸ் இஸ் நாட் த ஃபைனல் போர்டு எக்ஸாம் மார்க். ஏன்னா நீங்கள் டிசம்பரில் வந்து மார்க் எடுக்க ட்ரை பண்ண போகிறீங்க. சார் நான் ட்ரை பண்ணுறேன் சார், மார்க்கே வரல. டோன்ட் கெட் பேனிக் உடனே. ஓகே, ஸோ அந்த டைம் என்ன பண்ணணும்? நம்மளுக்கு ஜான்வரி லாஸ்ட் ஹோப் இருக்குது, ஜான்வரி மந்த் ஒரு டைம் இருக்குது. ஆனால் டிசம்பர்லேயே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் உங்களுக்கு கொடுக்கணும். ஒரு போர்டு எக்ஸாம் நாளைக்குன்னா இன்றைக்கி எப்படி படிப்போம், அது மாதிரி டெய்லி படிக்கணும். நாளைக்கு போர்டு எக்ஸாம், இன்றைக்கி எப்படி விடாமல் படிப்போம், அது மாதிரி டிசம்பர் மந்த் ஃபுல்லாக படிக்கணும், ஜான்வரி மந்த் ஃபுல்லாக படிக்கணும். அப்போ போர்டு எக்ஸாம் ஜாலியாக எழுதிட்டு வருவீங்க. எல்லாரும் பேப்பர் டஃப், ஐயோ கஷ்டம் இருக்குன்னுவாங்க. பட் நம்ம ஆல்ரெடி டெய்லி படிச்சுட்டு இருக்கோம் 2 மாதம் போர்டு எக்ஸாம் மாதிரி. அப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. எவ்ரிஒன் ஆல் த டாப்பர்ஸ் ஆர் டூயிங் தட். ஓகே, ஸோ இப்போ கிளாஸ் 12க்கு நான் என்ன சொல்லிட்டேன்? வீக் ஏரியாஸ்லாம் கவர் அப் பண்ணுங்கள். வீக் ஏரியாஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் இதை மட்டும் நீங்கள் படித்தா நீட்டுக்கும் படித்த மாதிரி தான். எஸ் ஆர் நோ? ஸோ அதனால் அதே ஸ்ட்ராட்டஜி தான். நான் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் செல்ஃப் அனாலிசிஸ் தான் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கணும். ஓகே, அதே மாதிரி கிளாஸ் 11 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் நவம்பரில் சொன்னேன்ல, நவம்பரில் என்ன சொன்னேன்? கிளாஸ் 11க்கு டெய்லி 1 hour படித்தா போதும் இல்லை? இங்கேயும் அதே பண்ணுங்கள். டோன்ட் வரி அபவுட் எனிதிங். அந்த 1 hour ஸ்ட்ராட்டஜி போதும். ஒரு நாளைக்கு ஒரு கான்செப்டில் 30 நிமிஷம் என்ன பண்ணுங்கள்? யூ நீட் டு பேலன்ஸ் போத். ஓகே, 1 மணி நேரம் படித்தா போதும். 30 minutes படிக்கிறீங்களா தியரி ஒரு கான்செப்டில், 30 minutes ப்ராப்ளம் சால்விங் பண்ணுங்கள். பேலன்ஸ் போத். இப்போ நல்லா கவனிங்க. சார் என்ன சார் நீங்கள் போர்டு எக்ஸாமையும் பார்க்கணுன்றீங்க, 11th பார்க்கணுன்றீங்க, எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுறது? இங்கே நல்லா கவனிங்க. நீங்கள் நவம்பர் அண்ட் டிசம்பரில் இருக்கீங்க. இப்போ கிளாஸ் 11 படிக்கணும்னா ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் இருக்குது. அது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் மட்டும்தான் படிக்க முடியும். வேறு டைமே கிடைக்காது. நம்ம ஆல்ரெடி முன்னாடி போனதெல்லாம் போட்டோம். திரும்ப டைம் வருமா? நவம்பர் டிசம்பர் தானே? கண்டிப்பாக கிடையாது. ஜனவரி மாதம் நானே சொல்வேன் 11th படிக்காதீங்க. ஃபுல்லி கான்சன்ட்ரேட் ஆன் 12th. ஓகே, ஸோ பி பெஸ்ட் இன் பேலன்சிங் போத். 12th படிக்கணும், 11th படிக்கணும். எப்போ? டிசம்பர் மாதம், நவம்பர் மாதம் ரெண்டுமே. ஓகே, ஸோ மஸ்ட் டூ. பிகாஸ் நெக்ஸ்ட்டு வி கெட் டைம் ஒன்லி டு ஸ்டடி இன் வாட்? ஏப்ரல் மந்த் தான் படிக்கிறதுக்கு வரும். ஜான்வரி மந்த் 11th படிக்க முடியாது, பிப்ரவரி மந்த் படிக்க முடியாது, மார்ச் படிக்க முடியாது. ஏப்ரல் மாதம் ஒரு மாதம் தான் உங்களுக்கு 11th படிக்க திரும்ப டைம் வரும். நீங்கள் ப்ரீவியஸாக படித்து வச்சுருந்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. சார் நான் இனிமேல் தான் படிக்க போகிறேன்னா நவம்பர் டிசம்பரில் படித்து வச்சுருங்க. ஏன்னா ஜான்வரியில் போர்டு ப்ராக்டிகல்ஸ் வரும். உங்கள் போர்டு எக்ஸாமுக்கு ப்ரீ போர்டு எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கும் ஸ்கூலில், அதுலேயும் மார்க் எடுக்கணும். அப்போ எதுவுமே 11th எடுக்க டைமே கிடைக்காது. எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் ஐ எம் சேயிங் திஸ். அட் த சேம் டைம் இங்கே ஒரு டிப்பு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பயாலஜி படிக்கும்போது இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஆஃப் பயாலஜி கொஸ்டின்ஸ் என்னது? ஃபுல்லாகவே அசர்ஷன், ரீசன், மேட்ச் டைப் கொஸ்டின்ஸு, மல்டிபிள் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ், இதை மட்டும் மெயின்லி கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த வெரைட்டியில் நிறைய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுங்கள் பயாலஜியில். டோன்ட் லீவ், டேக் இட் ஈஸிலி. ஓகே, ஸோ இது வந்து டாப்பர்ஸ் சொன்ன ஸ்ட்ராட்டஜி தான் நான் இங்கே சொல்கிறேன். இங்கே இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்டு இதுமாதிரி அசர்ஷன், ரீசன், மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் வருது. ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். சார் இப்போ நீங்கள் படிங்கன்ட்டீங்க, எப்படி சார் படிக்கிறது? எனக்கு ப்ராப்பராக டீச்சர் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸுக்கு நான் இருக்கிறேன், நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெக்கார்டட் கோர்ஸை கம்மி ப்ரைஸில் உங்களுக்காக கொடுக்குறேன். ஜஸ்ட் 3 months கோர்ஸ் வந்து என்னது? 3 months கோர்ஸு என்னோடய ஃபுல் ரெக்கார்டட் 12th ஃபுல் ரெக்கார்டட் ஃப்ரம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் டு செமிகண்டக்டர்ஸ் வித் நோட்ஸு, டெஸ்ட்டு எல்லாமே A to Z எல்லாமே எவ்வளோ கொடுத்துருக்கு? 1250க்கு கொடுத்துருக்கேன். இதே எனக்கு சார் எனக்கு 1 year வேணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு என்னது
5000ல உங்களுக்கு 1 இயர் கோர்ஸ். நீங்கள் வெளியில் நீங்கள் ஆஃப்லைன் டியூஷன் எது பண்ணாலும் இதில் 5லேருந்து 8 மடங்கு உங்களுக்கு என்ன ஆகும், ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் என்னோட கிளாஸஸ் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். எல்லோரும் இதை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இது என்ன நானே சொல்லிக்கிறது இல்லை, அவ்வளோ எஃபர்ட் போட்டு தான் நான் எடுக்கிறேன் நான். அதனால் நீங்கள் தைரியமாக ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்குது, 12th எனக்கு போர்டில் ஏதோ ஒன்று புரியல, 11th இதே மாதிரி லெக்சர்ஸ் இருக்குது சார், எங்கே சார் இருக்குது? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீக் ஏரியாஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறேன்ல, யூஸ் மை ரெக்கார்டட் லெக்சர்ஸ், ஓகே, அண்ட் மாஸ்டர் ஆல் த வீக் ஏரியாஸ். எப்போ பண்ணணும்? நவம்பர் அண்ட் டிசம்பர் மாதம் பண்ணால் தான் உண்டு. ஜான்வரி மாதம் வீக் ஏரியாஸ் பக்கமே போக வேண்டாம் சார். அப்புறம் எதுக்கு சார் ஜான்வரி மந்த் வந்து ஃபுல்லாக டெஸ்ட்டு எழுதி டெஸ்ட்டில் இருந்து நம்ம என்னென்ன எரர் பண்ணுறோம், எரர் அனாலிசிஸ் பண்ணி தப்பை ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணுமே தவிர வீக் ஏரியாவை கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் தியரியே படிக்காமல் வீக் தியரி ஏரியாஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் அது ஏன் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நோ யூஸ் இந்த. ஸோ வீக் ஏரியாஸ்லாம் நல்லா கிளியர் பண்ணிடணும் நவம்பர் அண்ட் டிசம்பரில். அதுக்கு தான் என்னோடய லெக்சர் சொல்கிறேன். இதில் டெஸ்ட்டு, ஃபுல் கிளாஸஸ், நோட்ஸு, A to Z நீங்கள் என்னென்ன வேணுமோ 12th எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகே சார், இது எங்கே போய் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்மளோட JP சாம்பியன் அகாடமி, நம்மளோட அகாடமியோட வெப்சைட் அது. ஓகே, அதில் போனீங்க அப்படின்னா உள்ளே என்ட்ராங்க. இது என்னோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஆல்ரெடி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னது IIT NITஸில் படிச்சுட்டு இருக்காங்க கரண்ட்டாக இப்போ. ஓகே, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்லேயும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கிளாஸ் 11 கிளாஸ் 12 ரெண்டுத்துக்கான ஃபுல் A to Z இது வந்து நம்மக்கிட்ட இருக்குது கோர்ஸு. ஸோ இதில் வந்து 12th கோர்ஸ் கீழே போனீங்க அப்படின்னா 360 1 இயர் கோர்ஸ் இருக்குது, 3 months கோர்ஸ் 90 டேஸும் இருக்குது. நான் சொன்ன ஃபீஸு இதோட உங்களுக்கு அஃபோர்டபுளாக எந்த கோர்ஸும் கிடைக்காது. அதுவும் இவ்வளோ எஃபெக்டிவாக இவ்வளோ எஃபர்ட் போட்டு எடுத்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ எஃபர்ட் போட்டு எடுத்துருப்பேன். நிறைய டெமோ லெக்சர்ஸும் உள்ளே இருக்குது. உள்ளே போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் 12th வீக் ஏரியாஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே என்ன ஆகும், வில் பி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 11th என்ன இருக்குது, நம்மக்கிட்ட கோர்ஸ் இருக்குது. இதில் வந்து 1 இயர் கோர்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்குது. இஃப் யூ வாண்ட் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா 3 months கோர்ஸையும் நான் இது கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட வெப்சைட்டு. கண்டிப்பாக இதை போய் என்ன பண்ணுங்கள், செக் அவுட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ பிலீவ் பண்ணி தான் படிக்கிறாங்க. நீங்களும் குயிக்காக அதை வேஸ்ட் பண்ணாமல் வீக் ஏரியாஸை நவம்பர் டிசம்பர்லேயும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஜான்வரி மந்த்து வந்தாச்சு. ஜான்வரி மந்தில் ஸ்கூலில் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, இன் ஸ்கூல் ப்ரீ போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ரீ போர்டு எக்ஸாமும் ப்ரீ போர்டு ப்ராக்டிக்கலும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போது ப்ராக்டிக்கலும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஜான்வரியில் எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரீ போர்டு எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதை வச்சு தான் இன்டர்னலும் போடுவோம். ஸோ எல்லாமே இஸ் வந்து கனெக்டட். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், டிசம்பர்லேயே நல்ல மார்க்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் வந்து ஃபைனல் சான்ஸ். ஜான்வரியில் நடக்கக்கூடிய ப்ரீ போர்டில் டிசம்பரில் என்னென்னலாம் தப்பு பண்ணிங்களோ அதெல்லாம் ஒரு எரர் நோட் போட்டு வைங்க. அந்த எரர் நோட் போட்டு வச்சதை கண்டிப்பாக ஜான்வரி மாதம் வரும்போது அதை ரிப்பீட் பண்ணாத அளவுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ணணும், சூப்பராக பண்ணணும். அதனால் இந்த ப்ரீ போர்டு எக்ஸாம்ஸில் தான் உங்களோட ஃபைனல் மார்க்ஸாக இருக்கும். போர்டு எக்ஸாமில் இதோட ஒரு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கூட வரலாமே தவிர ப்ரீ போர்டு எக்ஸாம் மார்க்ஸ் இஸ் ஃபைனல் மார்க்ஸ். அதனால தான் சொல்கிறேன், நவம்பர் டிசம்பரில் உங்கள் வீக் ஏரியாஸ் எல்லாம் கவர் அப் பண்ணிவிட்டு டிசம்பரில் யூ புட் யுவர் மேக்ஸிமம் எஃபர்ட். அந்த இதிலிருந்து ஜான்வரியில் இன்னொரு அட்டெம்ப்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஜான்வரி மந்த் திரும்ப எக்ஸாம்ஸ் ரெகுலராக வைப்பான் ஸ்கூலில். அந்த எக்ஸாம்ஸில் யூ டூ யுவர் பெஸ்ட் அண்ட் மேக் தட் இஸ் அ ஃபைனல் மார்க். எழுதி வச்சுக்கோங்க. ப்ரீ போர்டு எக்ஸாம் மார்க் தாண்டி உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் வர வாய்ப்பே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், டிசம்பர் விட்டிங்கன்னா ஜான்வரி ஒரு சான்ஸ் இருக்குது. பட் டிசம்பர்லேயே எல்லா எஃபர்ட்டும் போட்டு உங்களோட வீக்னஸ் என்னென்ன எரர் பண்ணுறீங்கன்றது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு ஜான்வரியில் ஃபுல் கெட் ரெடி. அப்போது பிப்ரவரி மாதம் நிறைய கேப் இருக்குது, நிறைய ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ என்ஜாய் யுவர் ஹாலிடேஸ். அந்த ஹாலிடேஸ்க்கும் ஒரு பிளான் இங்கே வச்சுருக்கேன், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நீட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ கவனிங்க, ஜான்வரி மாதம் நோ கிளாஸ் 11 ப்ரிப்பரேஷன். கிளாஸ் 11 வந்து நவம்பர் டிசம்பரோட முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஜான்வரி வந்தாச்சு, வெறும் 12th மட்டும்தான். ஓகே, ஃபோக்கஸிங் ஆன் 12th. ஸோ 12th போர்டு எக்ஸாமுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலே யாருக்கும் சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். வி ஆல்சோ ப்ரிப்பேரிங் ஃபார் 12th நீட் ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டு இருக்கோம். வி ஆர் நாட் ஜஸ்ட் ஸ்டடிங் ஃபார் போர்டு எக்ஸாம், வி ஆல்சோ ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் ப்ரிப்பரேஷன். ஸோ நீட்டுக்கும் இதுவும் ஒரே சிலபஸ் தான், நத்திங் சேஞ்சஸ். ஸோ MCQ சால்வ் பண்ணிங்கன்னா நீட்டில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணுங்கள். போர்டு எக்ஸாமில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எக்ஸ்ட்ரா என்னென்ன பண்ணணும், டெரிவேஷன், டெஃபினேஷன், அப்புறம் என்னது ரீசனிங் கொஸ்டின்ஸ். இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் புக்கு வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, எக்ஸாம் ஐடியா புக் இருக்கு இல்லையா, எக்ஸாம் ஐடியா நிறைய பேர் ஹரியேட் வச்சுருப்பீங்க. பட் எக்ஸாம் ஐடியா ஐ சஜஸ்ட், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அதை தான் சொல்கிறேன். எக்ஸாம் ஐடியா ஃபிசிக்ஸ் புக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் எக்ஸாம் ஐடியாவில் புக் இருக்குது. அமேசான்லாம் போனீங்கன்னா அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஆல்ரெடி 11th படிக்கிறதுக்கு நவம்பர் அண்ட் டிசம்பர் தவிர நம்ம படிக்க டைம் கிடையாது 11th படிக்க. ஸோ முடிஞ்சு போச்சு. நோ ஸ்டடிங் ஃபார் 11th இன் வேர் ஜான்வரி மந்த். இப்போ அதோட சேர்த்து நம்மளுக்கு நோ டைம் டு ப்ரிப்பேர் ஃபார் கிளாஸ் 12 ஆஃப்டர் போர்டு எக்ஸாம்ஸ்.
நீங்கள் போர்டு எக்ஸாமுக்குள்ளே படித்தா மட்டும்தான் நீட்டுக்கு படித்த மாதிரி. எது? கிளாஸ் 12க்கு. கிளாஸ் 12 பொறுத்த வரைக்கும் நீங்கள் போர்டு எக்ஸாமுக்குள்ளேயே படிக்கணும். அந்த மார்ச் 25 வரைக்கும் நடக்குதுல, உங்களுக்கு டேட்டா ஷீட் வந்துச்சுல, மார்ச் 25 தான் ஃபைனல் டேட்டு போர்டு எக்ஸாம். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும்? எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடணும். 12க்கு படிக்க வேண்டியது, அது பயாலஜினாலும் சரி, கெமிஸ்ட்ரினாலும் சரி, ஃபிசிக்ஸ்னாலும் சரி, 12க்கு போர்டு எக்ஸாம் படிக்கும்போதே நீட்டுக்கும் படித்து முடிச்சிடணும். ஏன்னா ஏப்ரல் மந்த் படிக்க டைம் கிடையாது, ஃபுல்லாக டெஸ்ட்டு தான் எழுதணும் நீட்டுக்கு. அதனால ஸோ நான் டீட்டெயிலாக பிளான் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வேர் எவர் இட் இஸ் யூ வாண்ட் டு மேக் அ நோட், டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ் ஸ்க்ரீன். ஸோ மெனி வரி சார், ஜனவரி மாதம் நிறைய பேர் வரி பண்ணுவாங்க நீட்டில். நவம்பர் டிசம்பர் நிறைய பேர் படிச்சுட்டா ஓகே, யூ ஆர் வில் பி ஹாப்பி. படிக்கலன்னா என்ன ஆகும்? சார் நான் ஜனவரி மாதம் நான் 12th மட்டும் படிச்சேன்னா 11th எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணேன்? அதுக்கு தான் சொல்கிறேன், இப்போவே சொல்கிறேன், நவம்பர் டிசம்பர்லேயே முடிச்சிருங்க. ஸோ மெனி வரி, ஐ எம் ஒன்லி ஸ்டடிங் ஃபார் வாட்? 12th. நான் 11th எப்போ படிக்கிறேன்? கீப் ஆல்வேஸ் திஸ் இன் மைண்ட். நம்மளோட நீட் பேப்பரில் 55% எங்கேருந்து வருது குறைஞ்சபட்சம்? எல்லா இயர்ஸ் லாஸ்ட் ஒரு 5 to 10 years எடுத்து பார்த்தீங்கன்னா 55% ஆஃப் த கொஷின்ஸ் என்னவா இருக்குது? 12th தான் இருக்குது. ஸோ நம்ம 12th படிக்கிறதே ஒரு 55% ப்ரிப்பரேஷன் பண்ண மாதிரி தான் 55%க்கு. ஓகே, ஸோ அதனால் கீப் தட் திஸ் இன் மைண்ட். அட் த சேம் டைம் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன், ட்ரை டு கெட் 100 out of 100 இன் வாட்? போர்டு எக்ஸாம். போர்டு எக்ஸாமில் 100 to 100 கண்டிப்பாக எடுக்க நீங்கள் ட்ரை பண்ணணும். நான் சொல்ல போகிற இப்போ இந்த விஷயம் என்னென்ன திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் எக்ஸசைஸு லாஸ்ட் 10 years ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இன் சிபிஎஸ்சி அண்ட் ஆல்சோ நீட். இதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, எக்ஸாம்பிள் எக்ஸசைஸு, இது மட்டும் பண்ணாலே போதும். ஓகே, லாஸ்ட் 10 yearsக்கு. சார் எனக்கு இன்னும் டைம் இருக்குது, நான் நிறைய படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா ஜேஇ மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அந்த டெரிவேஷன்ஸ், ரீசனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ் அதெல்லாம் தனி, இதோடு சேர்த்து இதையும் எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டாலே போதும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துடலாம்? 100 out of 100 எடுத்துடலாம். இதில் கிளாஸ் 12 போர்டு எக்ஸாமில் எடுத்துடலாம். இது வந்து ஜான்வரி மந்தில். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சார் போர்டு எக்ஸாம்லாம் இம்பார்ட்டண்ட்டா சார், நான் நீட்டு தான் சார் மெயினாக எனக்கு வேணும், போர்டு எக்ஸாம் கூட நான் மேனேஜ் பண்ணிப்பேன் சார் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், போர்டு எக்ஸாம்ன்றது ஒரு பெர்மனண்ட் எக்ஸாம். உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒரு தடவை தான் போர்டு எக்ஸாம் எழுத முடியும். அந்த மார்க்கை தான் நீங்கள் யாரை ரோட்டில் பார்த்தாலும் உங்கள் நெய்பர்ஸ் என்ன கேட்பாங்க? போர்டு எக்ஸாம் மார்க்கை தானே கேட்பாங்க. ஸோ போர்டு எக்ஸாம் மார்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சார் நான் அவங்களுக்காகலாம் படிக்க மாட்டேன் சார், படிக்க வேண்டாம். அடுத்து நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் அட்டம் பண்ணுறீங்க. நீட் எத்தனை தடவை அட்டம் பண்ணலாம்? உங்களுக்கு எத்தனை அட்டம்ஸ்னாலும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. பட் ஆனால் ஒரு 2-3 தடவை அட்டம் பண்ணலாம்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல. பட் போர்டு எக்ஸாமில் அது கிடையாது. போர்டு எக்ஸாமோட இன்னொரு அட்வான்டேஜ் சொல்கிறேன் பாருங்கள், ஏன் அதுக்கு போர்டு எக்ஸாம் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு லோக்கல் காலேஜ், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, நாளைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அட்மிஷன் நீங்கள் போட போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பயாலஜி பேஸ்டு கோர்ஸ் நீங்கள் ஏதோ ஒன்று போய் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக எந்த மார்க் வச்சு அட்மிஷன் தருவான்? உங்கள் லோக்கல் காலேஜ்லேயே. எம்பிபிஎஸ்ஸை விட்டுருங்க, ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு கெட்ட சூழ்நிலை, ஓகே, ஒரு பேட் கண்டிஷன் விஆர்இன், ஏதோ ஒரு லோக்கல் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும், போய் அட்மிஷன் அப்ளை பண்ணுறீங்க, நல்ல போர்டு எக்ஸாம் மார்க் இருந்தால் தானே தருவான். ஸோ போர்டு எக்ஸாமோட 10 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். அதுலேயும் எம்டிஜி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு நல்லா இருக்குது. ஓகே, நீங்கள் அரியன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஓகே, ஸோ அதனால் போர்டு எக்ஸாம் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் நீட்டுக்கும் படித்த மாதிரி ஒரு போனஸ் இருக்குது, ஒரு கல்லில் 2 மாங்காய். கீப் தட் இன் மைண்ட். இப்போ நம்ம பிப்ரவரி மாதம் வந்துட்டோம். பிப்ரவரி 12 என்ன ஆரம்பிக்குது? Feb 12 வாட் இஸ் ஸ்டார்டிங்? போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு 10 days 1 to 10 days வந்து ரைட் மேக்ஸிமம் மார்க் டெஸ்ட் ப்ளஸ் ஸ்கூல் எக்ஸாம்ஸ். ஆல்ரெடி ஸ்கூலில் ஃபுல்லாக எக்ஸாம்ஸ் வச்சுட்ருப்பான். உங்களுக்கு டைம் இருந்தால் வீட்லேயும் எக்ஸாம் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் ஜான்வரி மந்த் சொன்ன மாதிரி அந்த உங்களோட வீக் ஏரியாஸ், எரர், உங்கள் ஆன்சர் ஷீட் கரெக்ட் பண்ணி கொடுத்தா ஏன் இதில் மார்க் போச்சு, நான் உங்களுக்கு இன்னொரு இது நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் என்னென்னா, நம்ம சேனல்லே வந்து டாப்பர்ஸோட ஆன்சர் ஷீட்டை வந்து அவன் எப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான், அவனோட கீ பாயிண்ட்ஸ், ஒரு டாப்பரோட ஆன்சர் ஷீட்லாம் என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் கூட நம்ம சேனலில் போர்டில் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். ஓகே, தட்ஸ் கிவிங் எ ஃபேவர் ஃபார் மீ அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் அதுதான் சொல்கிறேன், February 1 to 10 ஃபுல்லாக மார்க் டெஸ்ட்டு எழுதுறது தான். அண்ட் அதில் வந்து நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை லேர்ன் பண்ணணும். எதுக்கு சார் நிறைய மார்க் டெஸ்ட் எழுதணும்? ஸ்கூல்லேயும் உங்களை விட மாட்டான். நீங்கள் நல்லா டாப்பராக இருந்தீங்கன்னா உங்களை வந்து க்ளோஸாக வச்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இல்லைனா நீங்கள் வீட்டில் உட்காந்து படிங்க. எதுனாலுமே சரி. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். எம்டிஜி ப்ரீவியஸ் இயர்ஸ் இல்லை ஹரியன்ட் எடுத்துக்கோங்க. அதுலேயே
ப்ரீவியஸ் இயர்ஸ் புக்குக்கு லாஸ்ட் பேஜ் போனீங்கன்னா ஒரு 5 டெஸ்ட் பேப்பர் கொடுத்துருக்கான். எம்டிஜியில் 5 டெஸ்ட் பேப்பர் இருக்குது ப்ரீவியஸ் இயர்ஸில். அதை எழுதினாலே போதுமே. ஸோ மார்க் டெஸ்ட்டுக்கு நீங்கள் எங்கேயும் போய் யார்கிட்டையும் போய் கொஸ்டின் பேப்பர்லாம் கேட்க வேண்டாம். நீங்கள் மார்க் டெஸ்ட்டு உங்களுக்கு எங்கே இருக்குது, புக்ஸ்லேயே இருக்குது லாஸ்ட்டில், நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்கூல் எக்ஸாம்ஸ் அதுவும் தனியாக போயிட்டுருக்கட்டும், அதுவும் பண்ணிகிட்ருங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் போர்டு எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்ட்டு. அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு. போர்டு எக்ஸாம் இஸ் ஒன் டைம் அண்ட் பெர்மனண்ட் ஃபார் எவர் இன் யூர் லைஃப். அதே மாதிரி நீட் எக்ஸாம் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் மேக் திஸ் மிஸ்டேக். இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. போர்டு எக்ஸாமை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்காதீங்க. கீப் தட் இன் மைண்ட். உங்களுக்கு என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது. உங்களுக்கு February 12 போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுதா? போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமுக்கு இன்னொரு எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 5 days 6 days கூட லீவ்ஸ் வருது. எஸ் ஆர் நோ? அந்த லீவை நீங்கள் என்ன பண்ணணும்? வாட் யூ நீட் டு டூ வித் லீவ்? அந்த இடத்துல பயாலஜி மட்டும் படிங்கன்றேன் நான். இப்போ February வரைக்கும் January மாதம் கூட நான் உங்களை படிங்கன்னு சொல்லலை. 11th எல்லாமே விட்டுருங்கன்ட்டு, வெறும் 12th மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனால் என்னோடய பர்சனல் சஜஷன்னா நீங்கள் உங்களோட, நான் சொல்கிறத பர்சனலாக எடுத்துக்கோங்க. நீங்கள் பயாலஜியில் 11th and 12th எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிச்சிட்டோமான்னு பாருங்கள். 360க்கு 360 எடுக்கிற அளவுக்கு தரவு பண்ணிட்டோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் மார்ச் எப்போ எக்ஸாம் முடியுது, போர்டு எக்ஸாம். இது ஸ்டேட் போர்டுக்கும் சரி, ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிட்டத்தட்ட மார்ச் அப்போ எக்ஸாம் முடிஞ்சிடும். முடிஞ்சோடனே கரெக்டாக ஏப்ரல் மந்த்துக்கு அப்புறம் என்ன வந்துடும், உடனே ஃபஸ்ட் வீக்லேயே நீட் வந்துடும். ஸோ March 25 போர்டு எக்ஸாம் முடியுது. இந்த போர்டு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், வெயிட் பண்ண முடியாது. நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட பர்சனல் சஜஷன், பயாலஜி மட்டும் என்ன பண்ணுங்கள், யூ ஜஸ்ட் டேக் த பயாலஜி அண்ட் கம்ப்ளீட் இட். நடுவில் லீவ் வருதுல, 5 days 6 days லீவ் வருதுல, அதில் பயாலஜி பண்ணுங்கள். 11th சரி, ஆல்ரெடி 12th படிக்க போகிறீங்க. 11th வீக்கான எங்கெல்லாம் பயாலஜி வீக்காக இருக்கோ 11th and 12th முடிச்சிருங்க. நான் சொல்கிறது புரியுதா? சில பேர் முடிச்சு வச்சுருப்பீங்க, உங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. சார் நான் இன்னும் முடிக்கல, எனக்கு 360 தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ்மா. உங்களுக்கு டாக்டர் சீட் அடுத்த வருஷம் வேணும்னா பயாலஜியில் 360க்கு எப்படியாவது உருண்டு பெண்டாவது எடுக்கணும், வேறு வழி கிடையாது. அதுக்கு நீங்கள் லீவ் கொடுக்குறால எக்ஸாம் படிக்கும்போது, அப்போ டெய்லி ஒரு 2 மணி நேரம் இல்லை ஒரு 3 மணி நேரம் உங்களுக்கு டெய்லி லீவில் 5 days லீவ் தரேன், 4 days லீவ் தரேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஸ்பெலவ் பண்ண முடியாது. 24 hours 3 hours மட்டும் கொடுத்துட்டு உங்கள் போர்டு எக்ஸாமுக்கு படிங்க. பயாலஜியில் நோ காம்ப்ரமைஸ். பயாலஜி விட்டு போனால் என்னென்ன வீக் ஏரியாஸ்ன்னு பார்த்து லீவ் டேஸில் கூட முடிங்க. ஏன்னா போர்டு எக்ஸாம் March 25 முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப நம்மளுக்கு டைம் கிடைக்காது. பயாலஜி எடுக்க வாய்ப்பே கிடையாது. எல்லாத்தையும் முன்னாடியே முடிச்சு வச்சுக்கணும். பயாலஜி வெறும் டெஸ்ட் எழுதுறதுக்கு மட்டும்தான் உங்கள் டைம் இருக்கும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் ஏப்ரல் மாதத்தில். கீப் தட் இன் மைண்ட். ஏன்னா March 25 வரைக்கும் எடுத்துக்கிறான், அதுக்கப்புறம் உடனே ஏப்ரல் வந்துடும். ஏப்ரலில் நீங்கள் போய் பயாலஜி உட்காந்து படிக்க முடியாது. பயாலஜி ஜஸ்ட்டு நேரோட்டமாக பார்க்கலாம், ஒரு ரிவிஷன் பண்ணலாம் அதிகபட்சம், அது மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் லாஸ்ட்டாக பாயிண்ட், அதுதான் எழுதியிருக்கேன். மேக் ஷுவர் ஆஃப்டர் March 25 நோ நீட் ஃபார் யூ டு ஸ்டடி பயாலஜி இன் ஏப்ரல். பயோ ஏப்ரலில் படிக்காத அளவுக்கு நீங்கள் படித்து வச்சுருங்க. நடுவில் கொடுக்குற லீவு எப்படியாவது முடிச்சு வச்சுருங்க. ஆல்ரெடி 12th படிக்கும்போது ஃபுல்லாக படிச்சுட்டு வருவீங்க. 11th நடுவில் எப்போல்லாம் லீவ் இருக்கோ, மெயினாக இந்த எக்ஸாமுக்கு நடுவில் இருக்கிற லீவ் ஹாலிடேஸ், ஸ்டடி ஹாலிடேஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜனவரி மாதம் ஃபுல்லாகவே 12th ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த லீவ் டேஸில் 11th பயாலஜி முடிச்சிருங்க அப்படின்றது என்னோட பர்சனல் சஜஷன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் அதை தான் சொல்கிறேன். நான் இன் கம்மிங் டேஸ் நம்மளோட சேனலில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ ஹவ் பிளான்டு ஃபுல் டெரிவேஷன் 11th 12th மெயினாக 12th போர்டு எக்ஸாமோட டெரிவேஷன்ஸ்லாம் ஐம் கோயிங் டு போஸ்ட் இன் அவர் சேனல். அதுக்கப்புறம் ஃபுல் சாப்டர் ரிவிஷனே பண்ண போகிறேன். நம்மளோட டிஜிட்டல் போர்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலா ஒரு சாப்டருக்கு ஃபுல் ஃபார்முலா ரிவிஷன், என் சைட்லேருந்து என்னென்ன ஃபார்முலா ரிவிஷன் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ண போகிறேன் வித் டயக்ராம். ஒரு ஃபார்முலானா இதுக்கான டயக்ராம். ஃபிசிக்ஸில் ஐ எம் கோயிங் டு மெயின்லி டூ ஃபார் வாட், ஃபிசிக்ஸ். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் நம்மளுக்கு இருக்குது, ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் த போர்டு எக்ஸாம் டேட். இந்த போர்டு எக்ஸாம் டேட் இருக்கு இல்லையா, February 12 to March 25. அதில் கான்சன்ட்ரேட் ஆன் பயாலஜி நீட் அண்ட் ஆல்சோ ஃபார் ஸ்டடி ஃபார் வாட், PCVM. ஓகே, ஏன்னா மேக்ஸுமே இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் மேக்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க, மேக்ஸையும் டேக் இட் ஈஸியாக எடுத்து. சார் எனக்கு நீட்டு மட்டும் தான் ஃபோக்கஸ்னால் பரவாயில்ல, மேக்ஸ் ஓரளவு மாடரேட் மார்க்கே போதும். எனக்கு தெரியும் சில ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்டே வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப ஷி வாஸ் வீக், ஒரு 70% மார்க் தான் எடுத்திருப்பாங்க போர்டு எக்ஸாம்லேயே. பட் கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸில் சூப்பராக பண்ணி ஷீ இஸ் நவ் ஸ்டடிங் இன் கடலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஓகே, ஸோ அதனால் இட் இஸ் பாசிபிள். ஸோ ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் இதான் ஃபைனலாக இந்த வீடியோவோட கன்க்ளூஷனே இதுதான். என்ன யுவர் ஃபைனல் கண்டிஷன்,
உங்களோட கண்டிஷன் என்னவாக இருக்கணும், போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் March 25 உங்கள் போர்டு எக்ஸாம் ஸ்டேட் போர்டோ சிபிஎஸ்சியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே ஒரு டாஸ்க் தான் இருக்கணும். என்னது? பயாலஜி கம்ப்ளீட்டட். என்ன பண்ணிடணும்? வெறும் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் மட்டும்தான் படிக்கிற மாதிரி வரணும். ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட் ஸ்பெண்டிங் ஏப்ரல் அண்ட் மே ஃபஸ்ட் வீக் வெறும் உங்களுக்கு டெஸ்ட் அண்ட் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். தட்ஸ் இட். ஸோ இதை மட்டும் மைண்டில் வைங்க. நானும் என்ன சொல்வேன்னா, டூ மச் வீடியோஸ் பார்க்காதீங்க. இதுவே வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி தான் என்னை பொறுத்த வரைக்கும், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். நான் என்னோடய காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நான் பண்ணியிருக்கேன். நான் ஐஐடி மெட்ராஸ் பாஸ்ட் அவுட் நான். ஸோ என்னோட காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எவ்வளோ டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். இது எல்லாம் நான் சொல்கிறேன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் வேர்ட்ஸ், ரைட்டா? இது எல்லாமே என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ பிலீவ் பண்ணுங்கள். ஒருத்தர் முக்கியமான விஷயம், ஒரு டீச்சர் சொல்கிறத பிலீவ் பண்ணுறது. பிலீவ் பண்ணிங்கனால அந்த இடத்த நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் நீட் எக்ஸாம்ன்றது. எனக்கு இது 10 இயர்ஸுக்கு மேலே எனக்கு வந்து இதை நான் ஒரு வருஷமும் பார்த்துட்டு வரேன். நான் கிட்டத்தட்ட சொல்ல போனால் 10 இயர்ஸ். ஓகே, ஸோ கீப் தட் இன் மைண்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் வித் அனதர் வீடியோ. நான் பாய் ஃப்ரம் நாகராஜன். பாய்.